Good morning students. In previous class we have to discuss about impulse. So impulse க்கு நிறைய examples கொடுத்திருக்காங்க. So ஒரு glance impulse னா என்னங்கிறது ஒரு glance பார்த்துட்டு அதோட examples பார்ப்போம். So previous classல பார்த்தோம் இல்லையா, ஒரு diagram உடைய graph, impulse ஓட graph, அதுக்கப்புறம் impulse உடைய ஆவரேஜ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், பீக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும், அப்புறம் இதில் இருந்து நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட டெரிவேஷன் பார்ட் பார்த்தோம். இம்பல்ஸோட டெரிவேஷன் பார்ட், இனிஷியல் மொமெண்டம் என்ன, ஃபைனல் மொமெண்டம் என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய எப்படி இன்டகிரேட் பண்ணுறது, பிஐ பிஎஃப்ங்கிறது மொமெண்டம். ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் இன் மொமெண்டம், சேஞ்ச் இன் மொமெண்டம் நம்ம சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்ன, சேஞ்ச் இன் டைம்னா என்ன, அதுக்கப்புறம் இம்பல்ஸ். ஸோ இம்பல்ஸோட யூனிட் என்ன, குவான்டிட்டி என்ன, ஆவரேஜ் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, இம்பல்ஸ் ஃபோர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன செய்யுது அப்படின்னா ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய புக்கில். இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, when a cricket player catches the ball he pulls his hands gradually in the direction of ball's motion y. அதாவது கிரிக்கெட் பிளேயர் என்ன பண்ணுறாரு, பாலை கேட்ச் பண்ணும்போது அந்த கையை என்ன பண்ணுறாரு, அதாவது ஒரு அந்த பால் விழுகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து தாழ்த்தி என்ன தாழ்வா என்ன செய்யறாருன்னா அந்த கையை வந்து பிடிக்கிறாங்க. ஏன் ரீசன், அப்போ இவ்வளோ ஃபோர்ஸாக வரக்கூடிய பாலை அந்த கிரிக்கெட் பிளேயர் என்ன செய்யறாருன்னா அந்த பாலை பிடிக்கும்போது கையை ஏன் தாழ்த்தி பிடிக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ரீசன் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, if he stops his hands soon after catching the ball comes to rest very quickly. It means that the momentum of the ball is brought to the rest very quickly. So the average force acting on the body he will be very large. Due to this large average force, the hands will get hurt. To avoid getting hurt, the player brings the ball to rest slowly. அதாவது ஏன் வந்து இப்போ வந்து கிரிக்கெட் அவர் வந்து என்ன செய்யறாரு, பேட்ஸ்மேன் வந்து அடிக்கிறார், அடிக்கும்போது பால் வந்து ஃபோர்ஸாக வருது. அப்போ ஃபோர்ஸாக வரக்கூடிய பால் வந்து நம்ம கையை வந்து தாழ்த்தி பிடிக்காம ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோம்னா அந்த ஃபோர்ஸ் வரக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யும், நம்ம பாடியில் டச் பண்ணி ஏதாவது என்ன செய்யும், வலியை உண்டாக்கும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பாலை பிடிக்கும் போது பாலோட டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கையோட டைரக்ஷன் என்ன செய்யறாரு, தாழ்த்தி பிடிக்கிறாரு. இதுதான் அதோடைய ஃபர்ஸ்ட் ரீசன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அடுத்து செகண்ட், லுக் அட் திஸ் டயக்ராம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா when a car meets with an accident, its momentum reduces drastically in a very short time. This is very dangerous for the passengers inside the car since they will experience a large force. To prevent this fatal shock, cars are designed with a air pack in such a way that when the car meets with an accident, the momentum of the passengers will reduce slowly so that the average force acting on them will be smaller. இந்த காரில் போயிட்டு இருக்கவர் சடனாக என்ன பண்ணுறாருன்னா பிரேக் போடுறாரு. அப்போ பிரேக் போடும்போது இப்போ சடனாக பிரேக் போட்டானா அவர் வந்து ஆக்சிடென்ட்லேருந்து என்ன செய்யலாம், தப்பிச்சிடலாம். இல்லை, ஸோ முன்னாடி வர காரோட என்ன செய்யலாம்னா மோதிட்டாரு அப்படின்னா சடனாக என்ன பண்ணும், அவருக்கு ஒரு ஷாக்கை ஏற்படுத்தும். அப்போ வந்து முன்னாடி என்ன செய்வாங்க, டக்குன்னு மோதுற மாதிரி ஆயிரும். அப்போ உடனே மோதிட்டாங்க அப்படின்னா அது என்னது, ரொம்ப டேஞ்சர் ஆயிரும். அதனால தான் காரில் என்ன வச்சுருக்காங்க, ஏர் பேக் வச்சுருக்காங்க. இந்த ஏர் பேக் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சேஃப்டியாக இருக்கிறதுக்காக. கீழே வந்து சடனாக விழுகிறதுக்கும் ஏதாவது ஒன்று பேலன்ஸ் பண்ணி இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. நம்ம நேராக போய் மோதினோம்னா நம்ம தலை உடஞ்சிரும் இல்லையா. ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த காரில் வந்து ஏர் பேக் வச்சுருக்காங்க. இதுதான் செகண்ட் எக்ஸாம்பிள். அடுத்து பாருங்க, the shock absorbers in two-wheelers play the same roles as ஏர் பேக்ஸ் இந்த காரில் எப்படி ஏர் பேக் வச்சுருக்கோமோ அது மாதிரி என்னது டூ வீலர்ஸ்லையும் இதே கான்செப்ட் தான். when there is a pump on the road, a sudden force is transferred to the vehicle. The shock absorber prolongs the period of transfer to force on to the body of the rider.
vehicles without shock absorbs will harm the body due to the reason. அப்போ டூ வீலரில் போனாலும் சேம் கான்செப்ட் தான். நம்ம வேகமாக போகிறோம், ஸ்பீடாக போகிறோம்னு சொல்லுவோம். போன வேகத்தில் அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி விழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அடி அதிகமாகும் இல்லையா? அப்போ முன்னாடி வந்து அந்த ஏர் பேக் இருக்கிறதுனால என்ன செய்யுது, அதுவும் நம்மளை ப்ரிவென்ட் பண்ணு, நம்மளை பாதுகாக்குது. இந்த ஆக்சிடென்ட்லேருந்து வரக்கூடிய பேராபத்து என்ன செய்யுது, குறைக்குது. அப்படிங்கிறதுக்காக இந்த ரீசன் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு, இம்பல்ஸ், கணத்தாக்கு விசை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஓவர் ஃபோர்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணணும். அடுத்து ஃபோர்த் கேட்டகரி பாருங்க. ஜம்பிங் ஆன் அ கான்கிரீட் சிமெண்ட் ஃப்ளோர் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஜம்பிங் ஆன் த சாண்ட். அதாவது கான்கிரீட் சிமெண்ட் போட்ட ஒரு பிளேஸ் எடுத்துக்கிறோம், இன்னொன்று வந்து மணல் நிறைய இருக்கு. அப்போ ஒரு பையன் என்ன செய்யறான், மேலேருந்து தரையில், அதாவது கான்கிரீட் போட்ட சிமெண்ட் போட்ட இடத்துல குதிக்கிறான், அதுக்கப்புறம் மண்ணு போட்ட இடத்துல குதிக்கிறான். அப்போ எங்க அதிகமான fractures அதிகமாக வரும், sand brings the body to rest slowly then the concrete floor போடணும்னா என்ன செய்யும், உடனே நமக்கு ஸ்கிராச் ஆயிரும். ஆனால் மண்ணில் விழுந்தோன்னா என்ன செய்யும், கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோம், அதுலேருந்து ஈஸியாக நம்ம எந்திரிச்சு வர முடியும், அடி அதிகமாக இருக்காது. ஸோ தட் த ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த பாடி வில் த லெசர். இஃப் அன் எக் இஸ் த்ரோன், ஒரு முட்டையை என்ன செய்யறோம், எறிகிறோம். கேன் யூ கேட்ச் த எக் சேஃப்லி? அப்போ எறிகிற முட்டையை நம்ம என்ன பண்ணணும், சேஃப்டியாக பிடிச்சிருவோமா? சேஃப்டியாக பிடிக்கலன்னு என்ன செய்யும், முட்டை வந்து உடஞ்சிரும். ஏன், அப்போ அந்த ஃபோர்ஸுக்கு, அந்த முட்டையோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன செய்யும், கையை பிடிக்கணும். இல்லை அப்படின்னா முட்டையும் உடஞ்சிரும், நம்ம அந்த முட்டையை திருப்பி நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. இது எல்லாமே எதுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா இந்த இம்பல்ஸ். ஃபர்ஸ்ட் கிரிக்கெட்டு, அப்புறம் காரில் உள்ள ஏர் பேக்கு, டூ வீலரில் உள்ள ஏர் பேக்கு, அப்புறம் சிமெண்ட் கான்கிரீட்டில் அண்ட் சாண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எது சேஃப்டி எது டேஞ்சரஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து லாஸ்ட் கேட்டகரி இம்பல்ஸ் பார்த்தோம். அது போல நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.16 பாருங்க. ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 10 kg மூவிங் வித் a speed of 15 meters second minus 1 hits the wall and comes to rest within. செகண்ட் எத்தனை செகண்ட் கொடுத்துருக்காங்க, 0.03 10 செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணணும், calculate the impulse and average force acting on the object in both the cases. இதுல மொமெண்டம்னா நமக்கு தெரியும், என்ன லெட்டர் டிஃபைன் பண்ணுவோம், p. So momentum is a p. P is equal to mass into velocity. So then initial momentum of the object வந்து என்ன சொல்லுவோம், இனிஷியல்ங்கிறத iங்கிற லெட்டர்ல டிஃபைன் பண்ணுவோம். அப்ப pi is equal to என்ன கொடுத்திருக்காங்க, டைம் 10 கொடுத்திருக்காங்களா, என்ன கொடுத்திருக்காங்க, 10 kg கொடுத்திருக்காங்க. ஸோ 10 kg. அப்ப m தெரியும். நெக்ஸ்ட் மாஸ் இன்டு வெலாசிட்டி கொடுத்திருக்காங்க, v யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க 15. அப்ப மாஸ் 10, வெலாசிட்டி வந்து என்னது 15. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இனிஷியல் மொமெண்டம் கிடைச்சிரும். அப்ப கண்டிப்பா ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும், 0. அப்ப இதுல இருந்து சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிக்கலாமா? சேஞ்ச் இன் மொமெண்டம்க்கு என்ன ஃபார்முலா, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டம் என்னது 0, இனிஷியல் மொமெண்டம் என்னது 150. 150 minus 0 is equal to 150 kg meter second minus 1. அப்ப இது வந்து இம்பல்ஸ் கண்டுபிடிக்கலாமா? இம்பல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, J is equal to del P. del P நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்லப்பா, 150 கிலோகிராம். அது அப்படியே தான். ஸோ இம்பல்ஸோட யூனிட் என்ன, நியூட்டன் செகண்ட். அதனால இங்க யூனிட் வந்து நியூட்டன் செகண்ட் போட்டிருக்கோம். ஸோ இம்பல்ஸ் J is equal to del P. இப்போ 150 நியூட்டன் செகண்ட். அடுத்து இதுல இருந்து ஆவரேஜ் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஆவரேஜ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, இம்பல்ஸ்ல படிச்சோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் இங்க பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம். del P by del T. del P கண்டுபிடிச்சிருக்கோமா, 150. del T டைமிங் கொடுத்துருக்காங்களா, 0.03 கொடுத்துருக்காங்களாப்பா. இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா 5000 நியூட்டன் வரும். அப்ப ஆவரேஜ் ஃபோர்ஸ்ங்கிறது என்ன வரும், 150 divided by 10. ஆவரேஜ் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க. 0.03 செகண்ட்ல எவ்வளவு, 10 செகண்ட்ல எவ்வளவு. 0.03 போட்டாச்சு, அது என்ன பண்றோம், அதே 10 செகண்டுக்கு போறோம். அப்ப என்ன வரும், 50 நியூட்டன். ஸோ இம்பல்ஸ் இஸ் த சேம் இன் போத் கேசஸ். இது ரெண்டுலையுமே இம்பல்ஸ் வந்து ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஆனா ஆவரேஜ் ஃபோர்ஸ் என்ன செய்யுது, டிஃப்ரெண்டா இருக்கு. இதுல உள்ள 10 செகண்ட் இருக்கும்போது 15 நியூட்டன் வருது, 0.03 வரும்போது 5000. அப்ப நிறைய வேரியேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, impulse வந்து சேமா இருக்கும், but average force is different. Can you understand?
எஸ், இதுதான் இதோடைய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இம்பல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், இம்பல்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான சாப்டர் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்ங்கிறது நமக்கு ஃபெமிலியரா தெரிஞ்ச ஒரு சாப்டர் இல்லையா, 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறோம். ஃப்ரிக்ஷன் அப்படின்னா உராய்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரிக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்னு வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். இப்போ ஃப்ரிக்ஷனை பத்தி நான் இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன், கேளுங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிள்ல ஒரு பிளாக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்ப வெரி ஜென்டில் ஃபோர்ஸ் இன் த ஹரிசான்டல் டைரக்ஷன். டேபிள்ல ஒரு பிளாக் வச்சிருக்கோம், அது என்ன டைரக்ஷன் இருக்குப்பா, ஹரிசான்டல் டைரக்ஷன் is given to an object at rest on the table. இப்போ ஒரு டேபிள் எடுக்கிறோம், இந்த பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம், அப்ப ரெஸ்ட்ல இருக்கு. it does not move. டேபிளும் ரெஸ்ட்ல இருக்கு, பிளாக்கும் ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணாது, does not move because of the opposing force exerted by the surface on the object which resists the motion. என்ன பண்றோம், இந்த பிளாக்குக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறோம், அந்த ஃபோர்ஸுக்கு என்ன பண்ணுது, இந்த டேபிள் இதோட ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. அப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் ஃப்ரிக்ஷன். இப்போ நார்மலா நம்ம பூமியில நடக்கும்போது நம்மளுடைய பாதத்துக்கும் அதனுடைய பூமிக்கு என்ன செய்யுது, ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால தான், அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால தான் நம்மளால என்ன செய்ய முடியுது, அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால மூவ் ஆகிறோம். அதே கான்செப்ட் தான் ஒரு டேபிள்ல புக் வைக்கும் போது புக்குக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அந்த டேபிள் என்ன செய்யுது, கொடுக்குற ஃபோர்ஸை அப்போஸ் பண்ணுது. இந்த மாதிரி அப்போஸ் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போது எப்படி இருக்கும்னா, this frictional force which always oppose the relative motion. relative motionனா அதோட சார்ந்த இன்னொரு இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் ரிலேட்டிவ் மோஷன். நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு இன்னொரு ஃபோர்ஸ் அப்போஸ் பண்ணுது இல்லையா, அதுதான் அதனுடைய ரிலேட்டிவ் மோஷன். அப்ப இந்த ரிலேட்டிவ் மோஷன் எப்படி இருக்கும்னா, இந்த சர்ஃபேஸை பொறுத்து என்ன செய்யும் அப்படின்னா மாறும். அதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. frictional force which is always opposes the relative motion between an object and the surface where it is placed. எங்க ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோமோ அந்த பிளேஸ், அந்த சர்ஃபேஸை பொறுத்து கொடுக்கக்கூடிய நம்ம இதோடைய ஃபோர்ஸுக்கு, இந்த டேபிளோட இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ரிலேட்டிவ் மோஷனை பொறுத்து ரிலேட்டிவ் மோஷனை அப்போஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரிலேட்டிவ் மோஷன்னா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ ரிலேட்டிவ் மோஷன்னா இப்போ கண்டிப்பா பார்த்தோம் அப்படின்னா when a force parallel to the surface. இப்போ டேபிள் எப்படி இருக்கு, டேபிள்ல புக் எப்படி இருக்கு, parallel தான் இருக்கு, perpendicular இருக்கா இல்ல. அப்ப parallel to the surface is applied on the object. இந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து parallel தான் கொடுக்கிறோம். the force tries to move the object with respect to the surface. என்ன பண்ணுது, இது மூவ் ஆகுறது எதை பொறுத்து மூவ் ஆகுதுன்னா இந்த சர்ஃபேஸை பொறுத்து மூவ் ஆகுது. அப்ப அந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா அதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன். அப்ப சர்ஃபேஸை பொறுத்து என்ன செய்யுது, அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பேரலா இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து சர்ஃபேஸை பொறுத்து மாறுச்சு அப்படின்னா அதுதான் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், this type of frictional force always acts on the object parallel to the surface. இந்த டைப்பான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து எப்போதும் எப்படி இருக்கும்னா parallel சர்ஃபேஸ்ல மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா அது ஆக்ட் ஆகும். அப்ப parallel நம்ம எடுக்கக்கூடிய டேபிள்ல வச்சிருக்க ஆப்ஜெக்ட் வந்து parallel தான் இருக்கு. இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஒரு parallel இருக்கக்கூடிய ஒரு பொருள்ல தான் என்ன செய்யறோம், அந்த ஃபோர்ஸை கொடுக்கிறோம். அப்ப இது வந்து parallel சர்ஃபேஸ்ல உள்ள ஒரு பொருள்ல ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை கொடுத்தோம்னா கண்டிப்பா எப்போதும் நம்ம எப்படி தான் கொடுக்கணும், ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் parallel to the surface on which the object is placed. அந்த ஆப்ஜெக்ட் எங்க பிளேஸ் பண்ணிருக்கோ அதை பொறுத்து. So there are the two types of frictional force. The first type is static friction and second type is kinetic friction. Static na என்னப்பா, ஸ்டேபிளா ஒரு இடத்துல இருக்குது தான் static friction. And kinetic friction என்னது, மூவ் ஆகுறது. ஸ்டாட்டிக்னா ஒரே இடத்துல இருக்குது, kinetic அப்படின்னா மூவ் ஆகுறது. இதுதான் என்ன அப்படின்னா static and kinetic friction. Can you understand? Yes. இப்ப நம்ம static friction என்னன்னு பார்க்க போறோம். பாருங்க,
Static friction is a force. Static friction is a force which opposes the initiation of motion of an object on the surface. When the object is at rest on the surface, only two forces act on it. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டை டேபிள்ல வச்சிருக்கோம் இல்லையா, அப்ப அந்த டேபிள்ல வைக்கும்போது அது என்ன இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப அதுல ரெண்டு விதமான ஃபோர்ஸ் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் பாருங்க, இப்ப டேபிள்ல இந்த ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இதுல ரெண்டு டைப் ஆன ஃபோர்ஸ் இருக்கு. தே ஆர் டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது மேல உள்ளது என்னதுப்பா, இது அப்வர்ட். அப்வர்ட்ல உள்ள ஃபோர்ஸ் என்னது, நார்மல் ஃபோர்ஸ். டவுன்வர்ட் உள்ள ஃபோர்ஸ் என்னது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப when the object is at rest on the surface, only two forces act on it. They are, the first force is normal force and second force is downward gravitational force. Can you understand? இப்பதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறோம். some external force is applied on this object. This is surface என்னது, இது parallel to the surface. But the external force is applied on the object parallel to the surface at rest. ரெஸ்ட்ல இருக்க அந்த பொருள் என்ன பண்றோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கிறோம். அப்ப என்ன பண்ணுது, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்ல என்ன இருக்கு, ஈக்குவல் ஃபோர்ஸும் இருக்கு, ஆப்போசிட் ஃபோர்ஸஸும் இருக்கு. அப்ப ரெண்டு ஃபோர்ஸுமே ஆப்ஜெக்ட் டு ரெசிஸ்ட் த மோஷன் என்ன பண்ணுது, ரெண்டு ஒரு ஈக்குவல் ஃபோர்ஸும் ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸும் கொடுத்தோம்னா அது என்ன பண்ணுது, இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஏற்ற மாதிரி ஏற்கக்கூடிய அதனுடைய மூவிங், அதனுடைய மோஷன் என்ன பண்ணுதுன்னா ரெசிஸ்ட் பண்ணுது, பிரேக் பண்ணுது. அப்ப நம்ம என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே தான் என்ன செய்யும், திருப்பி கொடுக்கும். இந்த மாதிரி என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு பேரலல் சர்ஃபேஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம மூவ் ஆகக்கூடிய கொஞ்சம் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி அது என்ன செய்யும் அப்படின்னா அது அதோடைய ஃபோர்ஸை வந்து கொடுக்கும். இந்த மாதிரி கொடுத்துச்சு அப்படின்னா இது பிளைனா இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ்ல. அட் தி சேம் டைம் ஸ்லைடிங் சர்ஃபேஸா இருந்தா அதுல என்ன செய்யும், டிஃபர் ஆகும். பாருங்க, இப்ப M1ங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், M2ங்கிறது, இப்ப M1 M2ங்கிறது ரெண்டு ஆப்ஜெக்ட். இப்ப ஒரு ஆப்ஜெக்ட்ல ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கும் ரெண்டு பிளாக் இருக்கு, ரெண்டு பிளாக்ல ஃபோர்ஸ் கொடுக்கறதுக்கும் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. இதோட அப்வர்ட் ஃபோர்ஸ் நார்மல், இது வந்து டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அதே மாதிரி இதுல அதனுடைய அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா ஈஸியா மூவ் பண்ணிடலாம். ஆனா ரெண்டு பிளாக் இருக்கும்போது என்ன செய்ய முடியாது, ஈஸியா மூவ் பண்ண முடியாது. அதுதான் வந்து இது வந்து ஈஸியா மூவ் பண்ணிடலாம், பிகாஸ் இதோட வெயிட் கம்மி. இதுல வந்து ஹார்டா இருக்கு. ஏன் அப்படின்னா இதோட வெயிட் என்ன செய்யும், அதிகம். ஆனா இது என்னது, ஸ்டேபிளா இருக்கு, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஓகேயா. இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை வந்து என்ன லெட்டர்ல டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா FS அப்படிங்கிற லெட்டர்ல டிஃபைன் பண்ணுவோம். இந்த FS ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தெரியறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். The roughness of the surface is often measured by the parameter. அதாவது அந்த சர்ஃபேஸை பொறுத்து என்ன செய்யும், அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெராமீட்டர் தான் என்ன அப்படின்னா இந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதாவது ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் மீன்ஸ் இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா மியூங்கிற லெட்டர், மியூ எப்படி போடணும்னா இந்த மாதிரி போடணும், இதுதான் மியூ. அப்ப மியூங்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் என்ன லெட்டரை டிஃபைன் பண்ணா, அப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா μs. இப்ப μs கண்டுபிடிக்கணும்னா அப்ளைட் ஃபோர்ஸ் பை நார்மல் ஃபோர்ஸ், இதுதான் அதோடைய ஃபார்முலா. சோ μs is equal to coefficient of static friction. Can you understand? அப்ப அதுல உங்களுக்கு தெரியும் என்னங்கிறது நார்மல் ஃபோர்ஸ்னு உங்களுக்கு தெரியும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ங்கிறது mg. அப்ப n is the normal force and mg is the downward force. அடுத்து என்ன பண்ணலாம், இப்ப ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்போது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கும்போது ஜீரோவா இருக்கும். அப்ப ஜீரோ ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் அப்ளைட் ஆன் த ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ல எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே என்ன செய்ய, கொடுக்காத வரைக்கும் அந்த பொருள் என்ன செய்யாது, மூவ் ஆகாது. அப்ப இனிஷியல் பொசிஷன் வந்து ஜீரோ.
அடுத்து என்ன பண்றோம், ஒரு எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். கொடுக்கும்போது அந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனை விட எப்படி இருக்கு அப்படின்னா லெஸ் தேனா இருக்கு, லெஸ் தேன். ஸோ Fs is less than μsn. Can you understand? இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் பிகின்ஸ் டு ஸ்லைடு. அப்ப இந்த மாதிரி ஸ்லைடுனா சாய்வான பகுதி. சாய்வான பகுதியில் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்படி இருக்கும், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் அட்டைன்ஸ் மேக்ஸிமம். அப்ப ஸ்லைடான பகுதியில் வந்து ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமமா இருக்கும். இப்ப ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன்ஸ் டிபெண்ட் ஆன் த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். அப்ப அந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது pressed hard on the surface, then the normal force acting on the object will increase. ஆப்ஜெக்ட் என்ன செய்யும், நம்ம இருக்கக்கூடிய பொருளுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஆப்ஜெக்டை பாருங்க, நம்ம ஈஸியாக என்ன செய்யலாம், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் பாருங்க, எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நம்ம ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும். நல்லா ஓங்கி தள்ளினா தான் என்ன பண்ணாது, மூவ் ஆகும். அப்போ ப்ரெஷருடைய வேரியேஷன் இருக்குல்ல, ரெண்டுக்கும் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ this type of force is very easy and இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஃபோர்ஸுங்கிறது அந்த ஆப்ஜெக்டோடைய வெயிட். அப்போ இந்த பிளாக்ல பார்த்தோம் அப்படின்னா ஈஸியர் டு மூவ், இந்த பிளாக்ல பார்த்தோம்னா ஹார்டர் டு மூவ், பிகாஸ் திஸ் இஸ் த வெயிட். இந்த வெயிட்டோடைய வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், இதில் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கைனடிக் ஃபிரிக்ஷன்லாம் டேபுலேஷனில் பின்னாடி டிஃபரன்சியேஷன் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதி இந்த டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அடுத்து பாருங்க, கன்சிடர் an object of mass 2 kg resting on the floor. The coefficient of static friction between the object and the floor is mu is. Static friction கொடுத்துருக்காங்க 0.8. What force must be applied on the object to move it? என்ன டைப்பான ஃபோர்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கும்போது டவுன்வர்ட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ மேலே உள்ள ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். அப்போ நார்மல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நார்மல் ஃபோர்ஸ் நமக்கு தெரியும் n, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m into g. அப்போ Fs max ஈக்குவல் டு μsn. அப்போ மியூஎஸ் என்னங்கிற ஃபோர்ஸ் என்னப்பா, என்னங்கிற ஃபோர்ஸும் கொடுக்குறோம், நார்மல் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அப்போ ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கொடுத்துருக்க வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.8 கொடுத்துருக்காங்களா, நியூ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கொடுத்துருக்காங்களா. இப்போ ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுடைய வேல்யூ எப்படியாச்சு 0.8 மாஸ் 2 kg இன்ட்டு ஜியோட வேல்யூ, ஸ்மால் ஜியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் 9.8ங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு, 15.168. அப்போ ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்க்கு கிரேட்டர் தென் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனாக இருக்கும். அதான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கிரேட்டர் தென் 15.68 நியூட்டன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 3.18 பாருங்க. Let us consider an object of mass 50 kg at rest on the floor. A force of 5 Newton is applied on the object, but it does not move when the what is the frictional force act on the object? Mass கொடுத்திருக்காங்க, ஃபோர்ஸ் கொடுத்திருக்காங்க. எப்போதுமே உங்களுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும்னா யூனிட்டை பார்க்கணும். கிலோகிராம்ங்கிறது வெயிட்டோட யூனிட், நியூட்டன்ங்கிறது ஃபோர்ஸோடைய யூனிட். அந்த யூனிட்டை வச்சு நம்ம வேல்யூ என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ஃபார்முலா, Fs ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்ன இருக்கும், அப்போ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், 5 நியூட்டன் தான் கொடுக்குறோம். அப்போ 5 நியூட்டன் தான் கொடுக்க முடியும், ஏன்னா இது ஒரு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ். அப்போ ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய பொருளில் நம்ம இனிஷியலாக கொடுக்கக்கூடியது இந்த ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அண்ட் த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கும்போது 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா அதே ஃபோர்ஸை தான் திருப்பி என்ன பண்ணும், ஆப்போசிட் பண்ணும். அதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அப்போ என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் என்னவோ அதுதான் அதோடைய அவுட்புட். அப்போ 5 நியூட்டன் கொடுத்தோம்னா 5 நியூட்டன் தான் வரும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் 3.19 இருக்கு பாருங்க. 2 bodies of masses 7 kg and 5 kg are connected by a light string passing over a smooth pulley at the edge of the table. என்ன பண்றோம், 2 மாஸ் கொடுத்திருக்காங்க,
ரெண்டையும் என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய எட்ஜில் வந்து ஒரு புள்ளினால என்ன பண்ணியிருக்கோம், கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ the coefficient of static friction between the surface, இப்போ மாஸ் கொடுத்துருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் மியூ எஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் if not, what value of m2 should be used so that the mass 7 kg begins to slide on the table. Look at this diagram. இந்த டேபிள் என்ன பண்ணிருக்கோம், m1 m2ங்கற ரெண்டு மாஸ் இருக்கு. இதோட டென்ஷனல் ஃபோர்ஸ் என்னது, இது வந்து டென்ஷனல் ஃபோர்ஸ் T. இதோட ஃபோர்ஸ் என்னது, டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்ப இதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிடலாமா? சோ ஆப்ஜெக்ட் சென்டர்ல வச்சாச்சு. மேல இருக்க அப்வர்ட் ஃபோர்ஸ் நார்மல், டவுன்வர்ட் ஃபோர்ஸ்ங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் m1g. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் மாஸ் வந்து என்ன அப்படின்னா m1ங்கற மாஸ். அப்ப இதுல இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து F, ஸ்ட்ரிங்கோட ஃபோர்ஸ் வந்து T. Can you understand? Yes. பாருங்க, அப்ப given data எழுதியாச்சு, m1 m2 mu s. இப்ப ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாச்சு, m1ங்கற ஆப்ஜெக்ட்டுக்கு வரைஞ்சாச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட்டோட மாஸ் தான் தெரியும், m2 ஓட ஆப்ஜெக்ட்டோட மாஸ் நமக்கு தெரியாது. அப்ப அப்வர்ட் ஃபோர்ஸ் தெரியும், டவுன்வர்ட் ஃபோர்ஸ் தெரியும், அதோடைய ஃபோர்ஸ் அதோடைய டென்ஷனல் ஃபோர்ஸ். இப்ப இது ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சாச்சா? ஃபர்ஸ்ட் பாருங்க, m1gங்கிறது என்ன டைரக்ஷன் இருக்கு, டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்ப இது என்ன ஆக்சிஸ், y ஆக்சிஸ். y ஆக்சிஸ்ல நெகட்டிவ். அப்ப டவுன்வர்ட் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் along the negative y axis. Can you understand? Yes. அடுத்து நார்மல் ஃபோர்ஸ் பாருங்க, அப்வர்ட் ஃபோர்ஸ். ஆனா அது என்ன ஆக்சிஸ், y ஆக்சிஸ். y ஆக்சிஸ் இது ரெண்டுமே y ஆக்சிஸ் தான். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். So upward normal force along the positive y axis. அடுத்து என்ன இருக்குதுல, tensional force. Tensional force due to the mass m2 along the positive x axis. அப்ப m2ங்கிறது வந்து என்ன ஆக்சிஸ்ல இருக்கு, நமக்கு x ஆக்சிஸ்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா கண்டுபிடிக்கலாமா? அப்ப m1ங்கிறது வெர்டிகல் கிடையாது. அப்ப n1ங்கிறது m1 into g. அப்ப ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கலாமா? என்ன ஃபார்முலா, μs into n. μsங்கிறது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், இதோட அப்வர்ட் ஃபோர்ஸ். μsங்கிறது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்வர்ட் நார்மல், டவுன்வர்ட் கிராவிடேஷன். அப்ப ஈஸியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? μs வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, 0.9 into 7 into கிராவிடேஷனோட வேல்யூ கான்ஸ்டன்ட் 9.8. எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 61.74 நியூட்டன். அப்ப நம்ம மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டென்ஷனல் ஃபோர்ஸ். அப்ப T is equal to m2 ஓட மாஸ் நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப m2g. m2ங்கிறது என்னது, செகண்ட் மாஸ் கொடுத்திருக்காங்க m2. அப்ப 5 into 9.8 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 49. அப்ப இந்த டென்ஷனல் ஃபோர்ஸ் 49 நியூட்டன்ங்கிறது less than 60. இதை விட இந்த வேல்யூ கம்மியா இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம், அப்ப T greater than இருந்தா என்ன, அப்ப ஈக்குவல்ட்டுனா T is equal to m2g. அப்ப m2 கண்டுபிடிக்கணும், இதுல இருந்து கண்டுபிடிக்கலாமா, μs m1g by g. இதுதான் m2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. so equal to μs m1. இப்ப m2ங்கிறது இது நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா, 0.9 into 7. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடியது 6.3. இதுதான் என்ன அதனுடைய கோஎஃபிஷியன்ட். அப்ப இதுல நம்ம என்ன சொல்றோம்னா, m2ங்கிறது வந்து greater than, இது 6.3 kgங்கிறது greater than mass m1 will begin to slide. sliding objectல என்ன பண்ணுது, m1 விட m2 வந்து அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா there is no friction on the surface. அந்த சர்ஃபேஸ்ல என்ன இல்ல, friction வந்து கிடையாது. அப்ப mass m1 will move even when m2 is just 1 kg. அதனால m1 விட m2 எத்தனை kg இருக்கு, 1 kg. அப்ப value of coefficient of static friction எப்படி இருக்கு அப்படின்னா, ரெண்டு பிளாக்கையும் கம்பேர் பண்ணும்போது m1 விட m2 வந்து அதிகமா இருக்கு. Can you understand? Yes. அடுத்து இந்த ஒரு டேபுலேஷன் கொடுத்துருக்காங்க பாரு, இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பாங்க. coefficient of static friction, pair of materials. கிளாஸ்ல எவ்வளவு இருக்கும், ஐஸ்ல எவ்வளவு இருக்கும், அந்த ஸ்டீல்ல, wood, ரப்பர், கான்கிரீட், ரப்பர் டயர், ரோடு, இது எல்லாத்துலயும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. Can you understand? Okay, dear students, today class is over. So till page number 139 I'll finished.
ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷன் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். இந்த டேபுலேஷனை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா அதுக்குள்ள 5 பாயிண்ட், கைனடிக் ஃப்ரிக்ஷனா அதோட 5 பாயிண்ட். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், today class is over. Remaining portion we will see next class. Thank you students. Thank you.